இங்கே ப்ரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்கள் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன் எங்கள் அப்பா சாகலை அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனல். அது ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது எனக்கு. அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்கா வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா செய்வோம். ஏன்னா இங்க வெற்றிங்கிறது விளையாட்டுல கூட விளையாட்டா வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமா உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துட்டு போய் கிரவுண்ட்லயும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து சேயோன் சிவாவோட தான். மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதம் ஷூட் போகிறதா இருந்துச்சு. பட் இந்த மாதம் இந்த படத்துக்கான வேலையில் சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போகிறோம். அதுவும் நல்லபடியாக நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனால் இந்த லாபம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்பவும் அது அப்பா பேரில் இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமாக எதுவும் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட்டு இன்னொரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போகிற புதுமுக இயக்குனர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யா. அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் போட்டோவில் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். ஆமாம், இல்லை இந்த படம் ஃபேமிலி லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம். அடுத்த படம் ஒரு யூத்துக்கான அவங்கள பற்றின ஒரு படமாக இருக்கும். ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் யார் பண்ண போறா என்னன்றதை ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இது வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தி இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அங்கே சொல்லணும் விஷயம் நீங்கள் எதாவது சொல்லணுமா வேணாமா? தேங்க்யூ. படத்தோட ஆடியோ லான்ச் சக்சஸ் மீட்ல கொஞ்சம் டீடைல்டா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் புரியுது. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் யாரையாவது அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்த ஹாட் ஸ்டார், விஜய் டிவி அவங்க ஆரம்பத்திலேருந்து இந்த படத்தை ஓன் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஏஜிஎஸ், முக்கியமாக அர்ச்சனா அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. விதுஷ், அஹிம்சா அண்ட் மற்ற டெரிட்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க. அண்ட் சாரிகாமா அவங்களோட நம்மளோட அசோசியேஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு அமரன், இப்போ தாய்க்கிழவி அப்படின்னு சொல்லி அது தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யாரையாவது ஆர்டிஸ்ட் யாரையாவது மிஸ் பண்ணி இருந்தால் மன்னிச்சுங்க. முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட், படத்தில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த நான் டீமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அது உங்கள் எல்லாருக்கும் சேர்த்தது தான். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் என்னோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட டீம், கலை ப்ரோ, நான் எல்லாத்தையும் சொல்கிறது அதான். அவர் சீன் பேப்பர், ஸ்கிரிப்ட் புக் இல்லாமல் டைரக்டரோட டிஸ்கஷன்ஸே வச்சுக்க மாட்டார். ரேண்டமாக ஏன் இன்னைக்கு 150 பேர் போட்டிருக்கீங்க, 50 பேரை கட் பண்ணுங்க அப்படி சொல்கிற ஆள் இல்லை. இது என்ன சீன், எங்கே நடக்குது, அதை ஃபுல்லாக படித்து இது என்ன டியூரேஷன் வரும்ன்றது வரைக்கும் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ நம்ம நினைக்கிற விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆட்களோட பயணிச்சாதான் முடியும். ஸோ கலை, அதுக்கப்புறம் ராகுல் தான் டிசைன்ஸ் எல்லாம் அவரை தான் போட்டு விரட்டிக்கிட்டே இருப்போம். ராகுல், கார்த்தி, திவாகர், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.